அனைவருக்கும் வணக்கம். நம்ம இப்போ பாக்கியலட்சுமி சீரியலில் என்னெல்லாம் சுவாரஸ்யமான விஷயங்கள் நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. நம்ம பாக்கியா எடுக்க போகிற ரெஸ்டாரண்ட்டில் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக வரணும். வந்தது மட்டும் இல்லாமல் வீட்டில் இருக்கிற சூழ்நிலை எல்லாத்தையும் நம்ம மாற்றணும்னு நினச்சி நம்ம பாக்கியா ஒவ்வொரு கஷ்டமாக பட்டு தான் அதுலேருந்து வெளியில் வந்துட்டுருக்காங்க. இப்போ எழில் அமிர்தாவோட வாழ்க்கையில் நடந்திருக்கிற பிரச்சனை ஓரளவுக்கு போலீஸ் மூலிமா கணேஷ் இதுக்கப்புறம் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாலும் இதனால் கோவப்பட்டு இருக்கிற கணேஷ் கண்டிப்பாக எந்த எக்ஸ்ட்ரீமுக்கும் போவான் அப்படிங்கிறத நினச்சி ரொம்ப வருத்தத்தோடு இருக்காங்க பாக்கியா. ஒரு பக்கம் எழில் எந்த வருத்தத்தையும் நம்மக்கிட்ட காட்டலனாலும் மனசுக்குள்ளே அவனுக்கு அவ்வளோ கஷ்டமாக இருக்கும். கண்டிப்பாக இந்த கணேஷ் வந்து ஏதாச்சும் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பான், அவனை நம்ம ஏதாச்சும் ஒரு வழி பண்ணியே ஆகணும் அப்படிங்கிற அளவுக்கு நம்ம பாக்கியா யோசிக்கிறாங்க. ஆனால் எழில் என்ன பண்ணுறாருன்னா பாக்கியாவை கூட்டிகிட்டு ரெஸ்டாரண்ட்டுக்கு அமௌண்ட் கொடுக்கறதுக்காக போயிருக்காங்க. அந்த இடத்துல நம்ம தாத்தா பாக்கியாவுக்காக ரொம்ப ஆறுதலாக பேசுறது மட்டும் இல்லாமல் பாக்கியா கஷ்டங்கள் வாழ்க்கையில் எல்லாருக்கும் வந்துட்டு தான் இருக்கும், அதுக்காக நம்மளோட வேலையை விட்டுற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலையை எடுத்து நடத்த சொல்கிறாங்க. பாக்கியாவும் அதேபடி வேலைக்கான அமௌண்ட் எல்லாம் கட்டிட்டு வராங்க. வரும்போது நம்ம பழனிசாமி சாரையும் மீட் பண்ணி பேசுகிறாங்க. எதிர்பாராத விதமாக நம்ம பாக்கியா ரொம்ப சேடாக இருக்கிறத பார்த்த பழனிசாமி, என்ன மேடம் ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமி கேட்க உடனே பாக்கியா வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு சார். கணேஷ் வீட்டில் வந்து ரொம்ப பிரச்சனை பண்ணது மட்டும் இல்லாமல் அமிர்தாவும் நிலா பாப்பாவும் என் கூட தான் இருக்கணும் அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப பிரச்சனை பண்ணிட்டான். இன்றைக்கி என்னடானா போலீஸை கூட்டிகிட்டு வீட்டுக்கு வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பாக்கியா சொல்கிறாங்க. இதை கேட்டதுமே பழனிசாமி, அச்சோ ரொம்ப பெரிய பிரச்சனையாச்சே மேடம், இதை எழில் தம்பியும் அமிர்தாவும் எப்படி எடுத்துக்கிட்டாங்க? தம்பி நீங்கள் அதை நினச்சலாம் ஒன்றும் வருத்தப்படாதீங்க, நீங்களும் அமிர்தாவும் ஒன்றா இருக்கணும்னு ஆசைப்பட்டால் யாராலையும் பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமி சொல்கிறாங்க. சார் இதை பற்றி நான் ஒன்றும் கவலைப்படலை, எனக்கு ஆரம்பத்தில் ரொம்ப கஷ்டமாக இருந்தது, ஆனால் அவன் திடீர்னு வந்து கூப்பிட்றான் அப்படிங்கிறப்ப எப்படி என்னோடய மனைவியும் குழந்தையும் அனுப்ப முடியும்? அதனால் அமிர்தாவும் போல நாங்கள் இப்போ எந்த பிரச்சனையை பற்றி யோசிக்கவும் இல்லை, நாங்கள் நல்லா தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி நம்ம எழில் சமாதானமாக சொல்கிறாங்க. உடனே நம்ம செலினோட பிரச்சனையை பற்றியும் அவர் விசாரிக்கிறாங்க. நம்ம பாக்கியா என்ன பண்ணாங்கன்னா பிரச்சனை மேலே பிரச்சனை சார், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரியல. ஒரு பக்கம் ஜெனி டைவர்ஸ் கொடுக்கணும்னு சொல்லிட்டு கோர்ட் வரையும் போயாச்சு, இன்னும் கொஞ்சம் நாள் நெக்ஸ்ட் இயரிங்ஸ் வருமா, அதில் டைவர்ஸ் வாங்காமல் விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஜெனியோட அப்பா ரொம்பவே கங்கணம் கட்டிக்கிட்டு இருக்காரு. இந்த பிரச்சனை எப்படி ஹேண்டில் பண்ணுறதுன்னே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி நம்ம பாக்கியா வருத்தப்படுறாங்க. உடனே பழனிசாமி, நடக்கிறது கண்டிப்பாக நடக்கும், செலியின் தம்பி முன்ன மாதிரி இல்லை, மாறிட்டாருன்னு நம்ம எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியுது, அப்புறம் என்ன ஜெனியும் கண்டிப்பாக புரிஞ்சுப்பாங்க, கூடி சீக்கிரம் செலினோட வந்து சேர்ந்தும் வாழுவாங்க, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம பழனிசாமி சொல்கிறாங்க. ஆனால் இன்னொரு பக்கம் நம்ம ஜோசப்பும் மரியமும் சேர்ந்து நம்ம ஜெனியோட மைண்டை பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஜெனிமா, உன்னோட வாழ்க்கையில் இதுக்கப்புறம் செலினுக்கு எந்த இடமும் கிடையாது, உனக்குன்னு ஒரு புது வாழ்க்கை வரப்போகுது, ஆனால் நீ அதுக்காக அவனையே நினச்சி உட்காந்து வருத்தப்பட்டுட்டு அப்படி இருக்கிற அளவுக்கு அவன் ஒன்றும் ஒருத்த கிடையாது. ஏன்னா உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமையில விட்டுட்டு இன்னொரு பொண்ணு பின்னாடி சுற்றிட்டு இருந்தவன் ஒரு நல்ல ஆம்பளையே கிடையாது. நீ அவனுக்காக நினச்சி நெக்ஸ்ட் இயரிங்ஸில் எதுவும் பேசாமல் இருக்காத, அவன் உன்னை கொடுமைப்படுத்துறது உண்மைன்னு மட்டும் நீ சொன்னா கண்டிப்பாக டைவர்ஸ் கொடுத்துருவாங்க அப்படிங்கிற அளவுக்கு அவங்க பிரைன் வாஷ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க சொல்கிறதெல்லாம் அறகுறை மனசோட ஏற்றுக்கிட்டு நம்ம ஜெனி கண்டிப்பாக கோர்ட்டில் நம்ம ஜோசப் எதிர்பார்க்குற மாதிரி பதில் சொல்லாமல் நான் செலினோட தான் வாழ போகிறேன், நான் டைவர்ஸ் கொடுக்கல அப்படிங்கிற பதிலை நம்ம ஜெனி சொல்ல போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.